குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் யாருடைய குழந்தை. முன்னொரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒரு குட்டி பேபி பேர்ட் வழி தவறி வந்துருச்சு. அதால இன்னும் பறக்கவே முடியல. அதனால ஸ்லோவா தத்தி தத்தி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டி பேர்ட ஒரு அம்மா பேரட் பார்த்தாங்க. அந்த குட்டி பேர்டு தன்னந்தனியா பயந்து போய் அழுதுட்டு இருந்துச்சு. உன்னோட அம்மா எங்க அப்படின்னு அந்த பேரட் அம்மா அந்த குட்டிக்கு பக்கத்துல வந்து அன்பா கேட்டுச்சு. அந்த குட்டி பேர்டால சோகத்துல பேசவே முடியல. அது சத்தமா அழ ஆரம்பிச்சது. அப்படின்னு அழுதுட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் பக்கத்துல இருந்த ஒரு ஈகிள் காதுல விழுந்துச்சு. மேல இருந்த அந்த கழுகு எப்படா அதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த தனியா இருக்கிற பேபியை தூக்கிட்டு போலான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நீ அழாத அப்படின்னு அந்த பேரட் கைண்டா சொல்லிட்டு, இந்த நட்ஸை சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் நட்ஸை சாப்பிட கொடுத்துச்சு. அந்த பேபி பேர்டும் அந்த நட்ஸை சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அம்மா காக்கா பக்கத்துல வந்துச்சு. பக்கத்துல வந்து கேட்டுச்சு, ஏன் பேபி நீ மட்டும் தனியா வந்திருக்கிற, உங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்டுச்சு. அம்மாங்கிற வேர்டை கேட்ட உடனே திரும்பவும் அந்த பேபி பேர்ட் அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு அழுதுட்டு இருந்துச்சு. அச்சோ அப்படின்னு அந்த காக்கா சொல்லுச்சு, இந்த தண்ணிய குடி, உன்னோட தொண்டை வறண்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய குடிக்க சொல்லுச்சு. அந்த பேபி பேர்டும் தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாச்சு. பேரட்டும் காக்காவும் ஒருத்தர் காதுல கொசு கொசுன்னு பேசிக்கிட்டாங்க. மேபி இந்த பேபி பேர்டு பறக்கிற அளவுக்கு பெருசாதான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம மேல இருந்து கீழே பறக்க விட்டோம்னா அதோட அம்மா கிட்ட தானா பறந்து போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேபி பேர்டை சாஃப்டா ட்ரீயோட உச்சிக்கு கொண்டு போய் அங்க இருந்து கீழே விட்டாங்க. ஆனா அவங்களோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த பேபி பேர்டு பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருச்சு, அம்மா அப்படின்னு. அச்சோ உனக்கு பறக்க தெரியாதா அப்படின்னு அம்மா பேரட் பயந்து போயிடுச்சு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருந்த ஈக்கள் கீழே வேகமா பறந்து வந்துச்சு. நல்ல வேளை அதுக்குள்ளேயும் அந்த குட்டி பேபி பேர்ட அங்க இருந்த அந்த சிட்டுக்குருவி அம்மா பிடிச்சிருச்சு. ஆனா அதால அந்த வெயிட்டான பேபி பேர்ட தூக்க முடியல. உடனே பேரட் அம்மாவும் காக்கா அம்மாவும் சேர்ந்து பிடிச்சு ஒரு வழியா தரையில வந்து சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு மூச்சு வாங்கிட்டேன். ஒருவேளை இந்த பேபி பேர்டுக்கு இன்னும் பறக்க தெரியலையா, இல்லனா இதுக்கு பறக்கவே தெரியாதா அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி யோசிச்சுட்டு இருந்துச்சு. இதோட அம்மா எங்கதான் இருக்கிறாங்களோ அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுச்சு. அச்சோ திரும்பவும் சொல்லிட்டியா நீ அப்படின்னு அந்த பேரட் சொல்லி பயந்துச்சு. அந்த பேபி பேர்டு அவங்க நினைச்ச மாதிரியே திரும்பவும் அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. அழாத, நான் வேணா உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லிட்டு ஒரு அழகான தாலாட்டு பாட்டு பாடுச்சு. Twinkle twinkle little bee, close your eyes and take a peek. Dream of worms and flying high. Rest your wings and close your eye. Twinkle, twinkle, little bee, close your eyes and take a peek. Dream of worms and flying high. Rest your wings, you'll be soaring high. Twinkle, twinkle, little bee, close your eyes and go to sleep. இந்த அழகான பாட்டை கேட்டுட்டு பேபி பேர்டு கண்ணு சொருகி அப்படியே அமைதியா தூங்கிடுச்சு. அப்பாடா அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி நினைச்சது. ஆனா மேல இருந்த ஈகிள் இப்போ பொறுமையா இழந்துருச்சு. இப்ப தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மேல இருந்து வேகமா கீழே டைவ் அடிச்சுட்டு வந்துச்சு. மேல பாருங்க ஈகிள் அப்படின்னு அந்த பேரட் அம்மா கத்துச்சு.
ஓடு பேபி பேர்ட் ஓடு அப்படின்னு காக்கா அம்மா கத்துச்சு. இந்த சத்தத்தை கேட்டு ஸ்லோவா கண்ணு முடிச்சு பார்த்துச்சு அந்த பேபி. மேல இருந்து ஷார்ப்பான கிளாஸ வச்சுக்கிட்டு ஈகிள் அதை நோக்கி வரத பார்த்த உடனே பயத்துல ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த பேபி பேர்ட். அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஓடுற வேகத்துல பக்கத்துல இருந்த மண்ணுல இருந்து டஸ்ட் ஃபுல்லா மேல கிளம்பிருச்சு. யாருக்குமே எதுவுமே பார்க்க முடியல. எல்லா இடமும் ஒரே புழுதியா இருந்துச்சு. என்ன இவ்ளோ வேகமா ஓடுறான் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்துச்சு. சடனா அந்த பேபி பேர்ட் ஓடிட்டு இருந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அதை விட பெரிய கிளவுட் ஆஃப் டஸ்ட் கிளப்பி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜாயண்டான பேர்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. என் குழந்தை கிட்ட வராத அப்படின்னு ஒரு 6 அடி இருக்கிற பெரிய ஆஸ்ட்ரிச் அம்மா கத்துச்சு. அந்த ஈகிள் ஆஸ்ட்ரிச் அம்மாவை பார்த்த உடனே பயந்து போய் கத்திட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா அப்படின்னு அந்த பேபி பேர்ட் சொல்லிட்டு ஆஸ்ட்ரிச் அம்மாவை ஹாப்பியா கட்டி பிடிச்சுக்கிச்சு. ஆஸ்ட்ரிச் அம்மா அந்த பேரட், க்ரோ, ஸ்பேரோ அம்மா எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிட்டு அதோட குழந்தைய கூட்டிட்டு நடந்து போச்சு. 3 அம்மாக்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஃபைனலா அந்த பேபி பேர்ட் இப்போ அமைதி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களா, நீங்களும் கொஞ்சம் பொறுமையாவும் கொஞ்சம் அன்பாவும் இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளத்தை கூட உங்களாலையும் சால்வ் பண்ண முடியும். ஃபன் ஃபேக்ட் டைம். உங்களுக்கு தெரியுமா, ஆஸ்ட்ரிச்சஸ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பறவைகள். அதால 70 km/h ஓட முடியும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கார்ஸை விட வேகமா அதால ஓட முடியும். பேரண்ட் டிப்ஸ். அடுத்த தடவை குழந்தைங்க அழும்போது ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுற அப்படின்னு கேட்டா அவங்களோட எமோஷன்ஸை நம்ம வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா இப்படி சொல்லி பாருங்க, நான் உனக்காக இருக்கிற, என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை குழந்தைங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிளான மேத்தமெட்டிக்கல் கொஸ்டினை கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2+3 என்னது அப்படின்னு கேளுங்க. நீங்க கொஸ்டின் கேட்ட உடனேயே குழந்தைங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க பிரெயின்ல இருக்கிற லாஜிக்கல் பார்ட் ஆக்டிவேட் ஆகி அவங்கள காம் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாப்பி பேரண்டிங். Like, share, subscribe.